டாஸ்மார்க்கை மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் அதிகமாகிடும் அப்படி தானே சொல்கிறீங்க. சரி, இப்போ கொலை எங்கே நடக்கலையா, கற்பழிப்பு எங்கே நடக்கலையா, திருட்டு பழக்கம் எங்கே நடக்கலையா, போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் மூடிடுவோமா கேட்குறேன். போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், ஏன் சட்டமன்றத்தை மூடிடுவோமா? சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றுறீங்க, முதல்வர் பதவியை தூக்கிடுவோமா? அதுவும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், செப்டம்பர் 17 என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் 5 லட்சத்திற்கு அதிகமான பெண்களை திரட்டி அவர்களை அமைப்பாக்கி நாங்கள் சாராய கடையை, கள்ளுக்கடையை, இன்னமும் சொல்ல போனால் டாஸ்மார்க்கை, கள்ளுக்கடையில் என்று நினைச்சிடாதீங்க, அந்த கள்ளுக்கடை என்பது ஒரு சாராயம் தானே. இப்படி எந்த வகையான நச்சு விஷயங்கள் மனிதருக்கு வரக்கூடாது. ஏன்னா அதிகமாக பாதிப்பது பெண்கள் தான். இப்போ விஜய் இருக்கிறாரு, அரசுக்கு வரன்றாரு, ஒரு படத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் போதையிலே இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் மானுடத்தில் வந்து சிக்கலாயிருது இல்லை. இன்னும் எங்கள் தலைவர் அந்த மேலே சொன்னார், திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது வேற. திரைப்படத்தில் வில்லனா நடித்த நம்பியார எவ்வளோ நல்லவர்னு உலகத்துக்கே தெரியும். நாங்கள் வந்து வரும்போது போகும்போதெல்லாம் பார்ப்போம், டாஸ்மாகில் அவன் போய் நிற்கிறவனே பாவமாங்க, உடை அப்படியே நடைப்பிணமாக தாங்க இருக்கிறாங்க. அவன் முகத்தில் ஒரு பிரைட் இல்லை, பேச்சில் ஒரு இது இல்லை, ஒரு பெரிய கவிஞனாக கூட இருக்கலாம், பெரிய எழுத்தாளர் கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் அப்படி நசுங்கி போய் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது அதை மூடி விட்டால் தான் என்ன? எங்கள் கொரோனா காலத்தில் 3 நாளில் மூடலையா? சுற்றம் அப்ப நடைமுறை சாத்தியம் தானே. அதிமுகவே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அந்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்ததுனால தான் கொரோனா காலத்திலே திறந்தோம் அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க. அப்போ அரசுக்கு வந்து ஒரு பெரிய வருமானத்தை சொல்லட்டுமா? பேங்காக் தெரியுமா? இன்னும் சில நாடுகள் பேர் எனக்கு தெரியும். அங்கெல்லாம் வந்து பிராஸ்டியூட்டே வந்து தொழிலா வச்சிருக்கிறாங்க. பிராஸ்டியூட் வச்சு இன்னும் நிறைய காசு வரும். அதை வைப்பீங்களா? நீங்க பரிந்துரை பண்ணுவீங்களா? இப்போ விடுதலை சிறுத்தை இளைஞரனையும் சொல்லுது, யாராக இருந்தாலும் சரி இந்த குற்றம் செய்தவர்கள் இது மாதிரி கள்ளச்சாராயம், நச்சு சாராயம், அது என்ன கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் இல்லை, எங்கள் தலை சொல்றதுக்கு பேர் நச்சு சாராயம். இந்த நச்சு சாராயம் எவன் வித்தானோ அவனை தூக்கி உள்ளே போடு. அது மட்டும் இல்லை, அந்த லிங்கையே, அந்த நெட்வொர்க் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா நெட்வொர்க் எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியல, யாரும் தெரியல பின்னாடி. இன்னொன்று தெரியுங்க, அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு தெரியாமலாம் விற்க முடியாது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ இதுக்குள்ளே எவன் காசை வாங்கிட்டு மாமூலை வாங்கிட்டு இப்படி வந்து மக்களுக்கு இழிவாக செயல்படுறான்னு தெரியலை. அதனால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதில் வந்து திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். செப்டம்பர் 17 பார்ப்போம். அதுக்கு மேலே மூடவில்லை என்றால் நாங்கள் எந்த லெவலுக்கு நாங்கள் போவோம்? நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற செக் செப்டம்பர் 17க்குள்ளே மூடுவார்கள் என்று நம்புகிறோம். அசம்பிளியில் உங்கள் எம்எல்ஏக்கள் பேசுவாங்களா இதை பற்றி? என்ன நீங்கள் பேசிக்கிறீங்க? சட்டமன்றத்தில் பேசுவீங்களா? அங்கே இப்போ தேவைப்பட்டால் 4 எம்எல்ஏ கூட ரிசைன் பண்ண சொல்லுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நேற்றுக்கு முந்தைய தினம் வந்து வள்ளூர் கோட்டத்தில் விசிக ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க. தமிழக அரசே டாஸ்மாக் கடையை மூடு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டு தான் நடத்துனீங்க. டாஸ்மாக் கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு ஆளுங்கட்சி சார்ந்தவர்களே சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் டாஸ்மாக் கடையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல இந்த கள்ளக்குறிச்சி விஷயம், அதன் தொடர்ச்சியாக நீங்கள் டாஸ்மாகை மூடுன்னு சொல்கிற அந்த கோரிக்கை ரெண்டையும் கேட்குற முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, அப்புறம் வரும் ரெண்டாவதுக்கு. நீங்களே ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டீங்களே, அதாவது டாஸ்மார்க்கை மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் அதிகமாகிடும் அப்படி தானே சொல்கிறீங்க. சரி, இப்போ கொலை எங்கே நடக்கலையா, கற்பழிப்பு எங்கே நடக்கலையா, திருட்டு பழக்கம் எங்கே நடக்கலையா, போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் மூடிடுவோமா கேட்குறேன். போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், ஏன் சட்டமன்றத்தை மூடிடுவோமா? சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றுறீங்க, முதல்வர் பதவியை தூக்கிடுவோமா? அப்போ இது எல்லாமே மக்களை நெறிப்படுத்துவதற்கு, மக்களை முறைப்படுத்துவதற்கு, மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தலைமுறையாக இந்த உலகத்திற்கு, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, உலகம் பூரா ஒரு சட்டம் தீர்மானிக்கப்பட்டது. மனிதன் இயற்கையிலேயே பலவீனமானவன், இயற்கையிலேயே அவன் வந்து பிராடுத்தனம் பித்தராட்டம் பண்ணுவேன் அப்படின்றத சயின்டிஃபிக் அப்ரோச்சில் ஹேத்ரான் ஸ்டடீஸே சொல்லுது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுவதற்காகத்தான் தலைமுறையாக, இன்று நேற்று அல்ல, உலகம் எப்பொழுது உருவாகியதோ அந்த காலகட்டத்திலேயே உணவுக்காக மனிதன் ஓடி இருப்பான், உணவுக்காக தேடி இருப்பான், காமத்துக்கு அலைந்திருப்பான். அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மகான் கிடைக்கிற பூரா நீ வச்சு தின்னப்படாதுரா, கிடைச்சாலும் கூட நீ வந்து நல்லா திராகார்த்தமாக இருக்கிற, அதெல்லாம் பிடிங்கி திண்டு போடுற. ஆனால் திராகார்த்தம் இல்லாமல் முடமானவன் இருப்பேன், உடல் ஊனமுற்றவன் இருப்பேன், அவனுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நெறியை, முறையை அந்த காலகட்டத்தில், நான் சொன்னது எப்பொழுது உலகம் உருவானதோ அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மகானோ இல்லை ஏதோ ஒரு அறிவில் சிறந்தவனோ செய்திருக்கலாம்ல. அதைத்தான் நம்ம தலைமுறையாக செய்து வர்றான். நீதிமன்றத்தை வைக்கிறான், தப்பு செஞ்சா கொண்டு போய் நீதி வழங்குறான். அது மாதிரி தடுக்கிறதுக்கும் போலீஸ் அதுவும் இருக்குது. அருமையானது. அதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்ப இப்படிப்பட்ட இழிநிலைகளெல்லாம்
நமது தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. கள்ளக்குறிச்சியில் 60க்கு மேற்பட்டவர்கள் இப்போ செத்து போயிட்டாங்க, சுண்ணாம்பாயிட்டாங்க, மண்ணோட மண்ணை கலந்து போயிட்டாங்க. கள்ளச்சாராயம் என்ற விஷத்தை குடித்த பிறகு. அதனால் எங்கள் தலைவர் வந்து நேரடியாக சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்து மக்கள்கிட்ட பேசி, பைத்தியக்காரத்தனமான இந்த செயல்னால மக்களே அழிந்து கொண்டிருக்கிறான், ஆகையால் இந்த மாண்பு சமுதாயத்திற்கு இது தேவையில்லை அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறார். அதுலேயும் குறிப்பாக நீங்களாம் வந்து நினைப்பீங்க, என்னங்க அதில் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். நீ யாரோ சொன்னாங்க அப்படி இப்படின்னா நீ கேட்டீங்க. அதுவும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், செப்டம்பர் 17 என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் 5 லட்சத்திற்கு அதிகமான பெண்களை திரட்டி அவங்களை அமைப்பாக்கி நாங்கள் சாராய கடையை, கள்ளுக்கடையை, இன்னமும் சொல்ல போனால் டாஸ்மார்க்கை, கள்ளுக்கடையில் என்று நினைச்சிடாதீங்க, அந்த கள்ளுக்கடை என்பது ஒரு சாராயம் தானே. இப்படி எந்த வகையான நச்சு விஷயங்கள் மனிதருக்கு வரக்கூடாது, ஏன்னால் அதிகமாக பாதிப்பது பெண்கள் தான் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தில் காலங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகளா உலகம் முழுக்க மதுன்றது இருந்துட்டே வந்திருக்கு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லையே. இப்பவுமே மது அப்படின்றது என்னுடைய உணவு உரிமை, நான் எதை உட்கொள்ளணுன்றதை நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது உலகம் எப்போ தோணுச்சோ அன்னைக்கே அது போதையாயிருச்சு. இன்னும் பைபிளில் கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிளை திண்டுட்டேன்னா உனக்கு அறிவாளி ஆயிடுவ, இல்லை போதை ஆயிடுவா அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் உருவாகிருச்சு. அதற்கு முன்னாலேயே பகவான் புத்தர் 5 கோட்பாடுகளை சொல்லுகிறார். பஞ்சசீலம், திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவன் பொண்டாட்டியை வந்து நோக்கப்படாது, அதே நேரத்தில் மதுவும் அருந்தக்கூடாது. பஞ்சசீலம். நீ ஒழுக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீலம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பகவான் புத்தர்கிட்ட. கேட்குறாங்க, என்னங்க ஒழுக்கம் இருக்கலாம், சீலம் எனக்கு புது வைடாக இருக்குது அப்படின்போது, ஒழுக்கம் என்பது 5 குற்றங்களை செய்யாமல் இருப்பது, சீலம் என்பது மனதால் கூட நினைக்காமல் இருப்பது. எப்படி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாருங்க. இயேசுநாதர் வந்து முன்னாடி வந்து ஒரு விபச்சாரியை வந்து கல்லை விட்டு எறிகிறாங்க. நேராக வர்றாரு, டே ஏன்னா அந்த பெண்மகளை எறிகிறீங்க, யாருமே இந்த பெண்மகள்கிட்ட போகவில்லை சொல்லுங்க, இல்லை யாருமே இந்த பெண்ணை மனதால் கூட நினைக்கவில்லை சொல்லுங்க, அவன் எரிடான் இருக்காரு, ஒருத்தனும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்ல, மக்கள் நெறிப்படுத்தியிருக்கிறார்ல, முறைப்படுத்தியிருக்கிறார்ல. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, நீ இனிமேல் தலைமுறை இருந்துச்சுன்றீங்களா? ஆமாம், நான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரே ஒரு கதை, அந்த கதையில் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒரு மன்னன், உங்களை மாதிரி ஒரு மன்னனை வச்சு, நீ மன்னன் மாதிரி தாடியெல்லாம் ஜம்முன்னு இருக்கிறீங்க. ஒரு மன்னன் வந்து ஒரு போட்டி வச்சிருக்கிறாரு. போட்டியில் வந்து பல பேர் இது பண்ணி கடைசியாக ஒருத்தர் ஜெயிச்சிட்டேன். அவன் சொல்லிட்டான், நீ பயங்கரமான அறிவாளியாக இருக்கடா, உனக்கு கடைசி டெஸ்ட்டுடா, உன் ஐக்குவை செக் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டுடா, உனக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான பெண்மகள் இருக்கிறா, அதை பார்த்துக்க. இந்த பக்கத்தில் சூட்கேஸு பூரா தங்க நாணயங்கள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த பக்கத்து பார்த்துக்க, நல்ல வந்து சுறா பானம் இருக்குது, ரைட்டா? இது 3ல் ஒன்று சாப்பிட்டுவிட்டு நீ தெளிவாக இருந்துட்டேன்னா நீ வந்து என் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் நான் உனக்கு பாதியை தந்துடுறேன்டா அப்படின்னதுமே, பரவாயில்ல, இவ்வளோ போட்டிலாம் ஜெயிச்சு வந்துட்டு இதே நான் ஒரு பெரிய விஷயமா, அப்போ அரசு ஏதோ நம்மளை கவுக்கிறதுக்கு பார்க்குறேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்களா அப்படின்றேன். இல்லை 3ல் ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போத்தானே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், இவ்வளவு போட்டியில் ஜெயிச்சிருக்கிறீங்கள, சரி ரைட், இது என்ன சுறாபானம் தானே, இதை குடிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக அந்த பொம்பளை போய் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா தப்பு, இங்கிட்டு போய் தங்கத்தை எடுக்கணும் குழந்தை கொண்டு விட்டோம்னா தப்பு, அதெல்லாம் தவறு, நம்ம சுறாபானத்தை பூரா குடிப்போம் அப்படின்னு சுறாபானத்தை குடிச்சிடுறேன். தெம்பா இருந்திருக்கிறேன், மன்னன் பரவாயில்ல சிறப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துருவோம்டா, உனக்கு பாதி பதவியை கொடுத்துருவோம் அப்படின்னே. பொரியா மன்னன் வச்சுருக்கான், பொரியா என்ன நீ பாதி கொடுக்குறேன்னு நீ பெரியாளா, உனக்கு உங்கள் அப்பே வந்து மன்னனாக இருந்தேன், நீ மன்னனாகிட்ட, நான் எல்லாரையும் வெற்றி பெற்று அறிவுபூர்வமாக வந்திருக்கிறேன் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிள்ளையை ரேப் பண்ணி போடுறேன். இந்த போய்ட்டு குழந்தைய கொண்டு போய் தங்கத்தை எடுத்துடுறேன். மன்னன் பயந்து போயிடுறேன், டேய் என்ன பைத்தியக்கார பள்ளி இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு, என்ன நீ என்ன பெரியாளா அப்படின்னு மன்னனே போட்டு சொல்லிடுறேன். போட்டு தட்டு நான் தான் மன்னனை உட்காடுறேன். அப்புறம் மக்கள் பிடித்து அடித்தவனை கொலை செய்ய, இது கதை, இது ஒரு கதை, சரிங்களா? அப்போ இந்த கதையின் பிரகாரம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், மது என்பது மானுடத்திற்கே ஒரு தவறான செயல். இன்னமும் சொல்ல போனால் சாதி பிரச்சனை, மத பிரச்சனை நடக்கின்ற நாங்கள் அந்த எதிராளிகள், அந்த கொலைகாரங்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறோம். எங்கள் நீதிமன்றத்தில் உள்ளே போய், ஏன்டா அப்படிலாம் பண்ண, படித்த காலத்தில் நல்ல பையனாக தானே இருந்த, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு முக்கியமான ஒரு கொலையாளியை நேரடியாக, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அப்போ அவங்க சொல்கிறேன், ஆமாம் நான் சாதி வெறிலாம் இல்லை, நான் வந்து உண்மையிலே வந்து அப்படி தான் இருந்தேன், ஆனால் எனக்கு தண்ணியை பழக்கி விட்டாங்க, போதை வசதியில் வந்து அப்போ நான் பண்ணிட்டேன், இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த போதை வந்து ஒருத்தனை கொலைகாரனாக்குது, ஒருத்தனை கற்பழிக்கக்கூடிய அளவுக்கு மனதை தூண்டுகிறது. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் தலைமுறையாக இருந்தாலும் அதை அழிக்க வேண்டாமா? ஏங்க தந்தை பெரியார்
அவர் வந்து கள்ளுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக 500 மரங்களை வெட்டினாரா வெட்டலையா? மகாத்மா காந்தியில் போய் சொல்கிறாங்க கள்ளுக்கடை ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு அந்த போராட்டம், யார் வெள்ளைக்காரன், தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு அவர் காந்தி கூட சொல்கிறார். என்னால் நிறுத்த முடியாது, இதை நிறுத்துறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தென்கோடியில் இருக்கிறாப்புல தந்தை பெரியார், அவரை நினைச்ச கூட நிறுத்த முடியாது. அவங்க மனைவியும் அவங்க சகோதரி நிறுத்த முடியும். கல் வந்து ஒரு இயற்கை உணவு, அதனால எந்த பின்விளைவுகளும் வராது அப்படின்னு சீமான் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதாவது டாஸ்மாக மூடுங்க அப்படின்றதெல்லாம் அவர் மாறுபடும். அப்ப வள்ளுவர் வந்து கல் உண்ணாமை அப்படின்னு போட்டிருக்காரு 93வது அத்தியாயத்தில். புலால் உண்ணாமத்தான் இருக்கணும். மனிதன் ஒரு முறையான மனிதன், ஒரு நெறியான எங்க தலைவர் இப்ப வந்து ஒரு நிமிஷம், எங்க தலைவர் ஒரு அரசியல் தலைவர் தான். இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையிலே வந்து சாராயத்தையோ இல்ல இந்த குவாட்டர்களையோ இல்ல வந்து இந்த மது போதை வஸ்துக்களை தொட்டது இல்லையில. இப்ப எங்க தலைவர் வந்து புலால் உண்ணுவது இல்லையில. அப்ப ஒரு தலைவனால் சாத்தியப்படுவதை மக்கள் செய்யக்கூடாது. யாரும் நான் கட்டாயப்படுத்தல, யாரையும் கட்டாயப்படுத்தல. போய் நீ வந்து தண்ணி அடிக்கப்படாதா, நீ வந்து அதை பண்ண நம்ம டாஸ்க் உடைச்சமா இல்ல குடிச்சுக்கணும் போட்டு அடிச்சமா சாப்பிடுறது அது உரிமைங்க இல்ல சொல்லுங்க. ஆனால் இதையெல்லாம் செய்தால் உனக்கு நல்ல புத்தி வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாருல, நீ எதை தின்னுகிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய் சொல்றாருல்ல. அப்ப அது முறையா இருக்கணும்ல. அப்புறம் மாட்டுக்கறி திங்கிறவனை அடிக்கிறான்னு சொல்லி பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி அதாங்க நான் சொல்றேங்க, அடிக்க கூடாதுங்க. நான் அடிக்க சொல்லுங்க, என்னுடைய உரிமை. அதாங்க நான் அடிக்க சொல்லுங்க. எவன் என்னவோ சாப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு கோட்பாடு இருக்குது. என்ன கோட்பாடு இருக்குது என்றால், நான் ஜெனரலா மானுடத்தின் விடுதலைக்காக பேசுறேன். என்ன கோட்பாடுன்னா சொன்ன கதையில அதான சொல்லுது, மது உண்ணாதீங்க, அதே நேரத்தில் மாமிசமும் தின்னாதீங்க அப்படின்னு முடிச்சுடுறாரு. கரெக்டா? இது வந்து நல்லதா கெட்டதா? ஆனால் இன்னொன்று சொல்றாரு, இன்னொன்று சொல்றேன். இயேசுநாதர் ஒன்று சொல்றேன், முக்கியமான அந்த டாபிக்கை சார்ந்து இருப்பதால் பேச வேண்டிய. இயேசுநாதர் போய் கேட்குறாங்க, ஐயா உங்களோட இருக்கிறேன் பூரா அவன் பாட்டு என்னென்னத்தையே குடிக்கிறேன். அந்த காலத்துலங்க என்னென்னமோ பண்றாங்க அப்படின்றாங்க, இல்லை என்னென்னமோ தின்றாங்க அப்படின்னு இருக்காரு. அந்த காலத்தில் என்ன தின்றாங்க தெரியல, என்ன குடிச்சாங்க தெரியல. இயேசுநாதர் இருந்தவங்க ஒன்று இயேசுநாதர் சொன்ன கருத்து, முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறேன். நாங்கள் புரட்சியாளர் தான் பார்ப்போம். நீ எதை உண்ணுகிறாய் என்பது முக்கியம் அல்ல, எதை பேசுகிறாய் என்பதுதான் முக்கியம். இயேசுநாதர் சொன்னதாங்க, அதை நான் ஃபாலோ பண்றோம்ங்க, நாங்க வரவேற்கிறோம்ங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு 60 பேர் செத்து போனேன். 60 பேர், அது 100 பேர் கூட வரலாம். காட்சி வைத்தவனுக்கு மூளையாக இருந்தது யார், அதுக்கு அரசியல் பலம் கொடுத்தது யார், அவங்களுக்கு பின்புலமா இருந்தது யார், அவங்களையெல்லாம் கைது பண்ணுங்க, உள்ளதில்லைங்கன்னு சொல்லாம டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு நாங்கள் நிரந்தர தீர்வை சொல்லுகிறோம். நிரந்தர தீர்வு, பூரண மதுவிலக்கே விடுதலை சிறுத்தைகளின் இலக்கு. அது மாணவத்துக்கு நல்லதுங்க. இப்போ கூட நல்ல பையனாக இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, ஒரு குவார்டரை போட்டு என்ன அடிச்சு பிடிவீங்க, என்ன எழுத்து பேசிகிட்டே இருக்கா? இதே இல்லை ஒரு உங்களுக்கு இதுக்காக சொல்ல, மாணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பார்ட்டி அப்படின்னா டக்குன்னு வாடா, இப்போ விஜய் இருக்கிறாரு, அரசுக்கு வரன்றாரு, ஒரு படத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் போதையிலே இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் மானுடத்தில் வந்து சிக்கலாயிருது இல்லை. இன்னும் எங்கள் தலைவர் அந்த மேலே சொன்னார், திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது வேற. திரைப்படத்தில் வில்லனா நடித்த நம்பியார எவ்வளோ நல்லவர்னு உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் ஒரு அரசு ஆட்சியை உருவாக்கப் போகிறோம், மக்களை நல்வழிப்படுத்த போகிறோம் என்று சொல்லுவவர்களுக்கு இந்த செயல்பாடு இருக்குல்ல முக்கியமானது. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் ஏதாவது தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டினாரா, சீட்டு குடிக்கிற மாதிரி காட்டினாரா? இல்லை. இப்போ அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு நல்ல வெளிப்படுத்தணும்ல மக்களை. இப்போ நீ ஏற்கனவே போகும்போது சீமானை பற்றி பேசுனீங்க, நம்ம அண்ணன் தான். ஆனால் ஒரு மேடை என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன டயலாக் கேட்டு நீங்களும் மிரண்டு போயிருவீங்க. நான் இவ்வளவுக்கு பேசுகிறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. என்னங்க நான் எவ்வளோ கேட்டுட்டு கேட்குறேன், சூப்பர், என்ன சொல்ல போகிறாருன்னு. நான் பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து சீமப்பால் வைப்பாங்க, எங்கள் ஏரியாவில் வைப்பாங்க, சேனத்தண்ணி, அதை சேனத்தண்ணி சீமப்பால் சொல்ல, சேனத்தண்ணி வைப்பாங்க, அதை வந்து தண்ணியில் தொட்டி வைப்பாங்க. மாமா யார், தாய் மாமன். எனக்கு வந்து சாராயத்திலே வச்சவங்க. அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, அப்போ சாராயம் குடித்தா நல்லா பேசுவாங்க, சாராயம் குடித்தா விவரமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு தவறான கருத்தை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. ஒரு தலைவராக இருப்பவர், ஒரு நடிகராக இருப்பவர், யார் விஜயை சொல்கிறேன், அது செய்யக்கூடாதுன்ற எங்களுடைய கருத்து. எங்கள் மகாத்மா காந்தி எதுக்கு மக்களுக்காக போராடினார்? இன்னமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் புரட்சி அம்பேத்கர் 1955 இறப்பதற்கு முன்னாலேயே அதில் வந்து ஒரு பரிந்துரை காட்டுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குல்ல, குடிப்பது தப்பு, அதை குடிக்கக்கூடாது. அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பீகாரில் ஒளிந்திருக்குல்ல, குஜராத்தில் ஒளிந்திருக்குல்ல, இன்னும் 2 ஸ்டேட்டில் ஒளிந்திருக்குல்ல. ஏன் நீங்கள் செய்ய முடியாது? திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள், தந்தை பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்கிறீர்கள், அறிஞர் அண்ணா தான் எங்கள் கட்சியை உருவாக்கினர் என்று சொல்கிறீர்கள், ஏன் நீங்கள் உருவாக்கவில்லை என்று கேள்வி கேட்கிற மக்களின் பக்கம் என்று. தப்பா? குஜராத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு போதையிலிருந்து மீள முடியாமல் அங்கே வந்து அந்த ரீ அடிக்ஷன் சென்டரே இல்லாமல்
தமிழ்நாட்டுக்கு வைத்தியம் பார்க்க வராங்க. ஐயா நான் ஏத்துக்கிறையா உங்க கருத்தை நான் மறுக்கல. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். 1987 இருந்து ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக இந்தியாவிலேயே கள்ளச்சாராயம் குடி செத்தது எங்க என்றால் குஜராத், பீகார். நான் மறுக்கல. நீங்க சொன்ன மதுவிலக்கு மாநிலம் தான். ஆமா, இருந்தாலும் கூட வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக ஒருத்தன் கொலகாரன் எப்படி போனா போயிட்டு போறன்ற நீதிமன்றத்தை மூட முடியுமா? போலீஸை மூட முடியுமா? நெறிப்படுத்துவது உங்கள் பொறுப்பு, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்கள் பிள்ளை யாராவது தப்பாடி கூட ஒரு முதல்வர் இருக்கிறாரு, இல்லை ஒரு தலைவன் இருக்கிறாரு, அவன் பிள்ளை சாராயம் குடிக்கிறான், கள்ளச்சாராயம் குடிக்கிறான், பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அடிச்சவனை சரி பண்ணுவீங்களா? அது மாதிரி ஒரு தலைவனுக்கோ ஒரு முதல்வருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? அதே எங்கள் தலைவர் சொல்லுகிறார். எனக்கு இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாமும் சேர்ந்து தவறு செய்து விட்டோமோ, இனிமேல் இது வரக்கூடாது, என் உயிர் உள்ளவரை நான் சாராயத்தை டாஸ்மாகி ஒழிப்பேன் போராடி இருக்காருல்ல. இதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆமா, எதனால சொல்றாரு? அதே நாங்கள் 2015 நாங்கள் ஒரு செயல் திட்டமாக நடத்தினோம். 2015 ஒவ்வொரு ஊர்லையும் போய் விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் அணி, விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் அணி போய் சாராயம் குடிக்கப்பட மது இருந்து கூட சொன்னோம்ல. ஏங்க எங்கள் இளைஞர் அணியில் விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஸ்தரையில் அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று, சாராயத்தை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம். எப்படி விடுதலை சிறுத்தை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அது மாதிரி சாராயத்தை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம்னு நாங்கள் முழங்கி கொண்டிருக்கிறோம்ல. இளைஞர் அணியில் எவனுமே தண்ணி அடிக்கக்கூடாது. சட்டமுங்க. தண்ணி அடித்தா நாங்கள் விலக்கி விட்ருவோம். அமைப்பிலிருந்து விலக்கி விட்டு நீ போ மெயின் பாடிக்கு போகணும். யாரும் அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டாங்களா? அடிக்க கூடாதுங்க. மாட்டேன்றது இல்லைங்க, அடிக்க கூடாதுன்ற சட்டம். அடிச்சானா மெயின் பாடிக்கு போ, இல்லை எங்க வேற கட்சி கூட போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரே கட்சி உள்ள ஒரே தலைவர் எங்கள் தலைவர். நான் சும்மா இட்டுக்கட்டலாம் பேசல. நீ உங்கள் வாழ்க்கை வரலாறு நீ பார்த்துருப்பீங்க. எங்கள் தலைவர் மேடையில் சொன்னார் சொல்லலையா? டேய் தண்ணி அடிக்கிறவங்க இங்கே யாரும் வரக்கூடாது சொன்னாருங்க. கீழே உட்காந்துருக்கவங்களை கண்டிக்கிற ஒரு தலைவர் திரும்ப தான் அன்னைக்கே மேடையில் சொன்னார்ல. எல்லா மேடைகள்லையுமே நீ தண்ணி அடிக்கிறவே வராதுன்றாரு மாநாட்டுக்கே. நீ ஒரு 10 பேர் வருவோம், 100 பேர் வருவா, அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ வர வேணாம்னு சொல்றாரு. இன்னும் அதி விரைவில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கொண்டாட போறோம்ங்க. மது அருந்துவதை நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம். அதற்கான பரிந்துரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சும்மா இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி ஆமலையும் குடிக்கிறவன் தான். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. இப்ப எல்லாருமே உணர்ந்து திரும்பி கொண்டு சும்மா சொல்லல. அறப்போர் இயக்கம் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில் 58% ஆண்கள் குடிக்கிறாங்க. அந்த 58% 35% அடிக்டா இருக்கிறாங்க, அடிமையா இருக்காங்க. அப்ப யோசித்து பாருங்க. தமிழகத்துடைய ரிசோர்ஸ் மாநிலத்து அந்த வளர்ச்சி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியுது. என்ன சொல்ல புரியுதா? இயற்கை வளம், மனிதனுடைய அந்த அறிவு திறன், அவன் உடல் வாகு எல்லாமே இப்படி அழிஞ்சு போற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இன்னமும் இன்னைக்கு இருக்கிற ஆம்பளை எல்லாம் பிள்ளை பேக்க முடியாமங்க. மது அறிஞ்சிட்டு வருது, ரெக்கார்டு வருதுங்க, ரெக்கார்டு சொல்றாங்க. அப்புறம் அதைத்தான் அப்புறம் உங்களுக்கு அப்படிலாம் நீங்க சொந்தமா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க மதுவை நீங்க வச்சிருப்பீங்களா? ஒழிக்கணுங்க. அரசாங்கம் ஒரு இப்படி யதார்த்தமாவே யோசிப்போமே. ஆண்டுக்கு 45,000 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டக்குன்னு மூடுனா எப்படி மூடும் ஒரு அரசாங்கம்? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மூடுங்க. நாங்க சொல்ல எங்க சொல்லிருக்கா? யார் சொல்லிருக்கா? நெடுஞ்சாலைகள் இருக்க கடையெல்லாம் திறந்துருக்காங்க. பார்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. ஓகே, படிப்படியா குறைஞ்சு இன்னும் இங்கே பாரு. நான் உண்மையில பிரதர், நாங்கள் வரும்போது போகும்போது பார்ப்போம் டாஸ்மாகில். அவன் போய் நிற்கிறவனே பாவமாங்க, உடைய அப்படியே நடைப்பிணமாக தாங்க இருக்கிறாங்க. அவன் முகத்தில் ஒரு பிரைட் இல்லை, பேச்சில் ஒரு இது இல்லை. ஒரு பெரிய கவிஞனாக கூட இருக்கலாம், பெரிய எழுத்தாளர் கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் அப்படியே நசுங்கி போய் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது அதை மூடி விட்டாதான் என்ன? எங்கள் கொரோனா காலத்தில் 3 நாளில் மூடலையா? சுற்றம் அப்போ நடைமுறை சாத்தியம் தானே, அதை ஏன் செய்யக்கூடாது? அதிமுகவே சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்ததுனால தான் கொரோனா காலத்திலே திறந்தோம் அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க. அப்போ அரசுக்கு ஒரு பெரிய வருமானத்தை சொல்லட்டுமா? பேங்காக் தெரியுமா? இன்னும் சில நாடுகள் பேர் எனக்கு தெரியும். அங்கெல்லாம் பிராஸ்டியூட்டே தொழிலாக வச்சிருக்கிறாங்க. பிராஸ்டியூட் வச்சா இன்னும் நிறைய காசு வரும். அதை வைப்பீங்களா? நீங்கள் பரிந்துரை பண்ணுவீங்களா? ஓப்பனாக கேட்குறீங்க. நீங்கள் சொல்லி சாராயத்தை சொல்கிறீங்க, இதை சொல்கிறீங்களா? அப்போ பிராஸ்டியூட் வச்சா கூட காசு நிறையா வரும், அப்போ வச்சு விடுவீங்களா? ஏன் பாம்பேல இருந்தது அது அழித்து ஒழிப்பதற்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தார். நான் வரலாறு எல்லாம் ஒண்ணுதான். மது மாது சூது எல்லாம் ஒரே லைன்ல வர்றதே. 3மே ஒழிக்கணும். அதுதான் நாங்கள் போராடுகின்றோம். சாத்தியம் தாங்க, சாத்தியம் இல்லாமல் இல்லைங்க. மகாத்மா காந்தி, புரட்சியாளர் அம்பேத்கர் வெள்ளைக்காரை மாதிரி கோட் சூட்டு மாட்டினாரு. வெள்ளைக்காரை மாதிரி எல்லாம் பண்ணாரு. ஆனால் வெள்ளைக்காரை மாதிரி சூட்டு குடிச்சாரா? வெள்ளைக்காரை மாதிரி ரெட் ஒயின் சாப்பிட்டாரா? அப்புறம் சாத்தியம் தானே இல்லை. இப்போ மது ஒழிக்கணும் அப்படின்றீங்க, அதை தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது, இதை ஒழிக்கணும் அப்படின்னு இப்போ எல்லா எதிர்க்கட்சிகளுமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ கஞ்சா புழங்குதுன்னு அண்ணாமலை சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாரு, சீமான் சொல்றாரு, நீங்களுமே நிறைய இடத்துல அது கஞ்சா எல்லாம் புழங்குதுன்னு சொல்றீங்க. கஞ்சா, அப்புறம் இந்த என்னது பவுட்ரு,
இதெல்லாம் தமிழ்நாட்டில் புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது, சரி இதெல்லாம் முதல்ல ஒழிச்சு முடிங்க, இதை படிப்படியாக குறைச்சிக்கலாம் அப்படின்றத நோக்கி நகராமல் ஃபர்ஸ்ட் டாஸ்மாகே உங்களோட குறியா இருக்க காரணம் என்ன? பல பொம்பளையோட தாலியை அறுக்கிறது இதுதானே. அறுத்து எல்லாம் விதவையா இருக்கிறாங்களே. இப்போ பெண்களே வந்து நாசமாக போயிட்டு இருக்க வாழ்க்கை. நீ வேணா ஒரு சர்வே எடுங்க, பெண்கள்கிட்ட மட்டும் எடுங்க. பெண்கள் வந்து 100க்கு 100 வந்து இதை வந்து அமுல்படுத்துவார்கள். மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பார்கள். அப்ப பெண்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அளவிட வேண்டும் என்றால் அடிமையானவர்களே கடை மூடுன்றாங்க. அப்புறம் ஒரு நாட்டின் வளர்ச்சி அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும். அப்ப பெண்ணை நீ குடிக்கிற அளவுக்கு போகுதா போகலையா? நீ பெண்ணுகள் தானே பாதிப்பு. அப்போ நீ இங்கே பாருங்க, உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பீகாரில் எப்படி வந்து சாத்தியமாச்சு? நம்மளாம் எதிர்பார்க்கல. அந்த டக்குன்னு வந்தார். வந்து 3 நாளில் அங்கே நம்மளை விட அங்கே வந்து நிறையா மதுக்கடை இருந்துச்சு. 3 நாள் மூடலையா? இப்போ நமக்கு இவங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்டுங்க. ஆனால் குஜராத்தில் அவங்க வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. நான் பாராட்டுறேன்ல, ஓப்பனாகவே சிறப்பு தானே. அப்போ அவங்களுக்கெல்லாம் சாத்தியக்கூறாக இருக்கும்போது நமக்கு ஏன் சாத்தியக்கூறு இல்லை? தந்தை பெரியாருடைய பூமி. இன்னொன்று சொல்லட்டுமா? ஐயா அண்ணா இருந்தார்கள், அறிஞர் அண்ணாட்ட போய் கேட்டுருக்குறாங்க, அண்ணா அவர்களே இதை நம்ம வந்து மதுவை கொண்டு வருவோம் அப்படின்னு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னாரு அவர். நான் கொண்டு வர விட மாட்டேன்னாரு. காமராஜர் அதைத்தான் சொன்னார். அப்புறம் தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார். அப்புறம் அவங்க தானே இன்னைக்கு நம்ம அரசியலுக்கு வழிகாட்டியல். அப்போ அந்த வழிகாட்டி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமா? இயற்கை வழியில் கிடைக்கக்கூடிய கல்லையும் நீங்கள் ஆதரிக்கல. கல்லையும் நாங்கள் ஆதரிக்கலைங்க. எல்லாமே போதை தான். போதை இல்லாத ஒரு மனிதனை உருவாக்கணுமுங்க. ஒரு நல்ல ஒரு சிறந்த பண்பாடு உள்ள உலகத்துக்கே வழிகாட்டுற மாதிரி ஒரு தமிழர்களை உருவாக்குவது எங்களுடைய ஆசை. தமிழருடைய மாண்பு சிறப்பாக இருக்க வேண்டும். ஏன் மேதகு இருந்தாரு, அவர் குடிச்சாரா? அவரை பற்றி எழுதுவாங்க. நான் அப்பெல்லாம் வெளிநாட்டில் இருந்தேன். நெய்தர் சுமோக்கி நார் ட்ரிங்கிங். யாரா அப்படின்னா மேதகு. அந்த அவர் இருக்கிற நிலப்பரப்பில் யாருமே மது அருந்தக்கூடாது இருந்துச்சுல. அப்போ சாத்திய கூறுதானே. அப்போ ஏன் இங்கே செய்யக்கூடாது? ஏன் செய்ய முடியாது? செய்யாமலங்க. எங்க அறிஞர் அண்ணா செஞ்சார்லங்க, காமராஜர் செஞ்சார்லங்க. இல்லை ரொம்ப வருஷம் 2000-3000 ஆண்டு இல்லை இப்போ தானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே. அப்போ ஏன் செய்யக்கூடாது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே புரட்சி அம்பேத்கர் கொண்டு வரும் பொழுது அங்கே இருக்கிறவங்க சண்டை போட்டாங்க பாராளுமன்றத்தில். இல்லை நீங்கள் கேட்ட அதே கேள்விங்க, நீங்களாம் அவருக்கு அம்பேத்கர் எதிராளி மாதிரி பேசுகிறீங்க. இதே கேள்வி கேட்டாங்க. இது தனி மனிதனுடைய செயல்பாடு, உணவு உரிமை. அதைத்தான் உணவு உரிமை, தனி மனிதனுடைய, நீ எப்படி தலைவர், இதே கேள்வியே கேட்டாங்க அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன சொன்னார்? உரிமை என்பதற்காக எல்லா வேலையும் எல்லாம் அளவு பண்ண முடியாது. அவர் சொன்னதுங்க, அப்படி சொன்னதுங்க. அவர் சொன்னதான் டைலாக்கு. அவர் சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தனிப்பட்ட மனிதன் பலவீனமானவன். அப்போ அந்த பலவீனமான மனிதனை முறைப்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, தனி மனிதனுடைய கடமை அல்ல. நீ திறந்து வச்சாதானே போய் குடிப்பேன், மூடிய வச்சுன்னா குடிக்க மாட்டாங்கல்ல. நானும் உடன்படுறேன். இப்போ மேலை நாடுகள் எல்லாமே வந்து வெல்கம் ட்ரிங்கே ஆல்கஹால் தான், லிக்கர் தான். ஆனால் நம்ம நாட்டில் என்ன, அங்கேயும் நமக்கு நம்ம நாட்டுக்கு என்ன முரண்னா, நம்ம வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதியை ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே குடிச்சான்னா இது நேராக சமூகம் பாதிக்கும். பொண்டாட்டி அடிப்பான், சாதிய பிரச்சனை வரும். அப்புறம் பொண்டாட்டி அடிக்கிறவங்க பூரா கொலகாரம் பூரா போதைக்காரங்க. ஒரு நல்ல மனிதனை போய் தனியாக போய் பேசுங்க, ஐயோ அதெல்லாம் வந்து சாதி பிரச்சனைலாம் வந்து தலையிடப்படாது, பொண்டாட்டி அடிக்கப்படாது. அதே போதையை போட்டாலே நாங்கள் யார் தெரியும்ல அப்படின்பாங்க. இல்லை இப்போ ரெக்கார்டே சொல்லுதாம்ல, இது ஏதோ ஸ்டடி பண்ணதில் அனைத்து பெண் கொடுமைகளை உருவாக்குபவர்கள், ஆணவ கொலை செய்பவர்கள், சாதிக்காக கொலை செய்பவர்கள் அனைவருமே பாலியல் குற்றம் செய்பவர்கள் யாருன்னா போதைக்காரங்க தான். அப்போ அந்த போதை ஒழிக்கணுங்க. வெறும் ரோல் மாடலை காட்டலாம்ல. கள்ளச்சாராயம் விற்கப்படுகிற இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம். மரக்காணம் மீனவர் வசிக்கக்கூடிய பகுதி, கள்ளக்குறிச்சி எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. ஏன் வந்து ஒரு உயர் சாதியினர், ஆதிக்க சாதியினர் வசிக்கக்கூடிய பகுதியிலலாம் கள்ளச்சாராயம் விற்க மாட்டேங்குது? அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து படிப்பறிவு என்பது ரொம்ப முக்கியம். சரி, படிப்பறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஒரு சோசியல் ஒரு கல்வியை நீங்கள் போதிக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நான் துபாயில் தான் இருந்தேன். இருக்கும்போது நிறையா இன்ஜினியர் பூராமல் தண்ணி அடிப்பான்னு வச்சிங்களேன் ஏறக்குறைய. அதில் வந்து சில பேர் வெள்ளைக்காரங்களே என்ற கீழே வேலை பார்த்தாங்க, எனக்கு கீழே வேலை பார்த்தாங்க. வரும்போது லைட்டாக போதை போட்டு தான் வருவாங்க. சும்மாவில் கண்டுபிடிச்சி அவனை சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவா எனக்கு வந்து வேலையில் எதுவும் பாதிப்பு இருக்கா, தொழிலில் பாதிப்பு இருக்கா, இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஆக்டிவாக இருக்குது, அதனால சரி நான் போதையை போட்டு தூங்கினேன்னா இல்லை ஒர்க்கு செய்ய வருதேனா. ஏன்னா நாங்கள் வந்து துபாயிலுடைய கம்பெனியில் இருக்கும்போது கத்தாரில் போய் பனானா ஐலாண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடலுக்குள்ளே செஞ்சோம். நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், பனானா ஐலாண்டுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் நான். அப்போ எனக்கு கீழே அமெரிக்காக்காரன் அண்டங்கான வேலை பார்த்தாங்க. அதில் மேக்ஸிமம் தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கே வருவாங்க. ஆனால் அவங்களால எந்த பாதிப்புமே இருக்காது. வெளிநாடுகளில் பல கம்பெனி சொல்லி முடிச்சிருக்கேன், இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அங்கே வேலை பார்க்குற நம்ம பயிலுங்க வேலை முடிஞ்சப்போ நைட்டு போட்டுட்டு தீய வச்சு விட்ருவாங்க.
இதில் ஷெட்டுகளை தீய வச்சு விட்ருவாங்க. ஏன்னான்னு கேட்டால் போதையில் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு, எங்களுக்கு கடலுக்குள்ளே கொண்டா வச்சிருக்கீங்க, நடுக்கடலுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க, நாங்கள் வெளியில் போவோம் அப்படி இப்படின்னு ரகலை பண்ணிக்கிட்டு பிரச்சனை வளர்ப்பாங்க. போங்கடா, அது லீவ் வரும்போது போங்கடா, இப்போ போயிட்டு வந்தீங்கன்னா காலையில் எப்படி வருவீங்க அப்படின்னு அங்கே எங்கள் வாட்ச்மேன்லாம் சொன்னால் நைட்டில் போதையை போட்டுட்டு பிரச்சனை விட்டுருவாங்க. அப்புறம் அப்போ அது போதை தானே பிரச்சனை. காலைல பார்த்தா எனக்கு தெரியாது, நான் இல்லை அவன் இல்லை இவே இல்லைன்னு. அப்போ போதையில் தானே எல்லா பிரச்சனையும் உருவாகுது. ஆனால் அவன் அதை செய்யலை. நம்ம ஆளுங்க தானே மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணுறது. அப்புறம் அதனால நாங்கள் சொல்கிறேன், தமிழனுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்கின்ற தமிழர்கள் ஊர் தெரிய குடிக்கலாமா, கஞ்சாயத்தை குடிக்கலாமா, அவன் சாராயம் குடிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறான். இதுக்கு பின்னாடி இவங்க எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மட்டும் விற்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்குறேன்ல. அதுதாங்க நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து சமூக அந்த அறிவு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உழைக்கும் மக்களுங்க. உழைக்கும் மக்களுக்கு போதியமான அந்த வருமானங்கள் கிடைப்பதில்லை, போதியமான அவங்களுக்கான வழிமுறைகள் காட்டு வருவதில்லை. அவன் நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்லா வச்சுன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தண்ணிக்கு போவேன்? ஆரம்பத்தில் மன உடைஞ்சு போய் தான் போவாங்க. இல்லை உடல் உழைப்பு வழிதான். அதான் உடல் உழைப்பில் இருக்குது. அதெல்லாம் சரிமா உணவை கொடு, முறையான உணவு இருந்தால் அவன் எங்கே போகிறாங்க? உணவு இப்போ அதில் பாரு செத்தவன் இல்லை, முதல்ல கூட எல்லாம் தலித்துனாங்க. இப்போ தான் போய் ரெக்கார்டை பூரா பார்த்ததில் இப்போ 60 பேரில் ஏறக்குறைய தலித்து அல்லாதவர்கள் 10-15 பேர். இஸ்லாமியர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்க்கல, நாடார் ஒருத்தர், அதே மாதிரி நாக்கியர்மார் சில பேர், சிலர் வன்னியர். அது ரெக்கார்டு வந்துட்டு இருக்குங்க. அப்போ சாதியில் ஒழிப்பு ஒரே இடத்துல வந்து இந்த சாராயம் தான், அது வேற பிரச்சனை. ஆனாலும் கூட இது வந்து உடலுக்கு நல்லதல்ல. இப்போ பாருங்க, செத்தவன் வந்து எல்லாரும் செத்துருக்கிறாங்க, வித்தவன் மட்டும் தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. அதில் எல்லாம் கூட்டுக்கிழமான எல்லா சாதிக்காரன் சேர்ந்து வித்துருக்கிறாங்க. ஒரு பக்கத்து பறையன் இருந்திருக்கேன், ஒரு பக்கத்து வன்னியர் இருந்திருக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் நாக்கியர் இயக்கி இருக்கிறேன். எல்லாம் இப்போ ரிப்போர்ட்டுகள் கிடச்சிருச்சு. அப்போ இதில் மட்டும் சமத்துவமாக இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவன் உயிரை போயிருது இல்லை, அவங்க என்ன குற்றம் செஞ்சானே தெரியல. பாவம் இல்லை, வித்தவனை மட்டும் அக்யூஸ் பண்ணுறது சரியா? அலோவ் பண்ண அதிகாரிகள் அதை தான் கேட்குறேன். அதெல்லாம் விசிக டச் பண்ணவே மாட்டேது. அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் போகவே மாட்டீங்களே. எப்போ டச் பண்ணல? நீ பார்த்தீங்களா, தலைவர் அன்று பேசும்பொழுது தெளிவாக சொன்னார், இதற்குள்ள தவறு செய்தவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி தூக்கி உள்ள போடுங்க, நடவடிக்கை எடுங்கன்றான். இப்போ விடுதலை சிறுத்தை இளைஞரனையும் சொல்லுது, யாராக இருந்தாலும் சரி இந்த குற்றம் செய்தவர்கள் இது மாதிரி கள்ளச்சாராயம், நச்சு சாராயம், அது என்ன கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் இல்லைங்க, தலை சொல்றதுக்கு பேர் நச்சு சாராயம். இந்த நச்சு சாராயம் எவன் வித்தானோ அவனை தூக்கி உள்ளே போடு. அது மட்டும் இல்லை, அந்த லிங்கையே அந்த நெட்வொர்க் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா நெட்வொர்க் எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியல, யாரும் தெரியல பின்னாடி. இன்னொன்று தெரியுங்க, அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு தெரியாமலாம் விற்க முடியாது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ இதுக்குள்ளே எவன் காசை வாங்கிட்டு மாமூலை வாங்கிட்டு இப்படி வந்து மக்களுக்கு இழிவாக செயல்படுறான்னு தெரியலை. அதனால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதில் வந்து திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. அண்ணாவுக்கு அடுத்து முத சாராயத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி என்று சொல்கிறார்கள். அடுத்து இதை வந்து முறைப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு விற்கிற டாஸ்மாக் கடையை பூரா ஓப்பன் பண்ணி அதை கவர்மெண்ட்டை விற்கிற ஏற்பாடு செய்தது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா என்று சொல்கிறார்கள். இதை நாங்கள் யாரும் குற்றம் சுமத்தலை. நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இழுத்து மூடுங்கள். இதே எங்கள் கோரிக்கை. தெளிவாக வைக்கணும். வள கொள்ளலாம் இல்லை, நீங்கள் டாஸ்மார்க்கை மூடுங்கள், இழுத்து மூடுங்கள். ஏற்கனவே மரக்காணத்தில் இந்த சம்பவம் நடந்தப்போ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க, 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தாங்க. அதையே மறுபடியும் செய்கிறாங்க. அதுதாங்க இழுத்து மூடிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. இழுத்து மூடிட்டோம்னா பயந்துருவாங்க. இல்லை, அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி உணர்றீங்க? எப்படி இந்த நிவாரணம் இல்லை, நாங்கள் அமைதியாக செயல்பாடு ஹேப்பியாக இருந்துச்சுன்னா நாங்கள் இதுக்கு இதை வந்து இப்போ போராட்டம் நடத்துகிறோம். எதுக்கு நான் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துகிறோம்? ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு என்னங்க தேவை இருக்குது? ஏங்க எங்கள் தலைவர் இந்த கோரிக்கை வைக்கிறாரு? நானும் குற்றவாளி எதுக்கு அது பிரேரணப்படுத்துகிறாரு? மக்களுக்காக கூட்டணி, அதே மக்களுக்காக கூட்டணியிலிருந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மதுக்கடையை மூடுங்கள், டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணுங்கள். எவ்வளவு கோடியாக உங்களுக்கு பணம் வந்தாலும் அதனால் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கெட்டு போயிருது, மக்களுடைய அறிவுத்திறன் பாழாகிறது, மக்களுடைய உழைப்பு திறன் பாழாகிறது. அசம்பிளியில் உங்க எம்எல்ஏக்கள் பேசுவாங்களா இதை பற்றி? நிச்சயமாங்க. ஏங்க நாங்கள் செப்டம்பர் 17க்கு ஆர்ப்பாட்டம் இதுவே அறிவிச்சுட்டோம், மாநாடே அறிவிச்சுட்டோம். அப்புறம் என்ன பேசாம நேரம் பேசியிருப்பாங்க, பேச சொல்லியாச்சு பேசிடுவாங்க. ஏன் பேச மாட்டாங்க? ஏங்க அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. நிச்சயமாக அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே யாரும் பயந்து நாங்கள் கட்சி நடத்தலைங்க. என்ன நீங்கள் பேசிக்கிறீங்க? சட்டமன்றத்தில் பேசுவீங்களா? அங்கே இப்போ தேவைப்பட்டால் 4 எம்எல்ஏ கூட ரிசைன் பண்ண சொல்லுவோம். கட்சி சொல்லவில்லையோ விடுதலை சிறுத்தை இளைஞரணி வலியுறுத்தும். ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. இப்போ தலைவர் சொல்லாமல் நான் பேச முடியுமா? இப்போ எங்கள் தலைவர் சொன்ன அறிக்கையின் பிரகாரம் தான், எங்கள் தலைவர் சொன்ன கோட்பாட்டின் பிரகாரம் தான், எங்கள் தலைவர் சொல்ல இலக்கின் பிரகாரம் தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு இருக்கிற அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இருக்குமா இருக்காதா? அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். செப்டம்பர் 17 பார்ப்போம். அதுக்கு மேலே மூடவில்லை என்றால் நாங்கள் எந்த லெவலுக்கு நாங்கள் போவோம்? நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற செக் செப்டம்பர் 17க்குள்ள மூடுவார்கள் என்று நம்புகிறோம். எப்படி தான் மூடிடுவாங்க, எங்கள் நம்பிக்கை இருக்கு. எங்கள் தலைமை சார்ந்த பற்றி மூடுவாங்க. ரொம்ப அவர் நல்லவருங்க, நிச்சயமாக மூடுவாருங்க. தங்க முட்டை போடுறவா
வாத்துங்க இருந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த தங்க முட்டை போடுற வாத்து தான். ஆனால் அந்த வாத்துனால மக்களே சாமி அப்படின்ற போது வாத்தையே கொண்டு வர வேண்டியதானே. அப்போ இதுக்கு அந்த வார்த்தை வச்சுக்கிட்டு தெரியுற அப்படியே செய்ய மாட்டார். நீ பாருங்களேன், முடிவாங்க. ஐயோ ஒரு உலகத்துக்கே அது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக செய்வார். ஏன்னா அவர் தான் சொல்றாரு, ஆரிய மாடலுக்கு சங்கிகளுக்கு நேர் எதிர் திராவிட கோட்பாடு என்றார்ல. திராவிடர்கள் மிகவும் ஒழுக்கம் சார்ந்தவர்கள், திராவிடர்கள் உண்மையின் பக்கம் இருப்பார்கள், திராவிடர்கள் நல்லவர்கள். அப்படி என்றால் மது அருந்த மாட்டார்கள். அவ மதுவை மூடுவோம்னு மூடிடுவார். பார்க்கலாம் செப்டம்பர் 17க்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் பேசுவோம். மூணாங்களா மூடலையா அப்படின்னு தெரிஞ்சிடும். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.